வணக்கம். பருவம் 2, வகுப்பு 5, அறிவியல், அலகு 1, பாடத்தலைப்பு உணவு. கேள்வி எண் 1. மனித உடலில் சீரான இயக்கத்திற்கு என்ன தேவைப்படுகின்றன? விடை: ஊட்டச்சத்துக்கள். கேள்வி எண் 2. மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு தேவைப்படும் சத்துக்கள் எவை? விடை: புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு. கேள்வி எண் 3. மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதிலிருந்து கிடைக்கின்றன? விடை: உணவு. கேள்வி எண் 4. உணவை முறையாக பாதுகாக்காவிட்டால் என்ன ஆகும்? விடை: உணவு கெட்டுப்போகும். கேள்வி எண் 5. கெட்டுப்போன உணவை உண்பதால் மனிதனுக்கு என்ன நிகழும்? விடை: உடல் நலக்குறைவு ஏற்படும் அல்லது நோய்கள் ஏற்படும். கேள்வி எண் 6. விரைவில் கெட்டுப்போகும் உணவுகள் என்று அழைக்கப்படுபவை எவை? விடை: பழங்கள், காய்கறிகள், பால் மற்றும் இறைச்சி. கேள்வி எண் 7. நீண்ட நாள் கெட்டுப்போகாமல் இருக்கும் உணவுகள் எவை? விடை: அரிசி போன்ற தானியங்கள். கேள்வி எண் 8. கெட்டுப்போன உணவுகளை எவ்வாறு அறியலாம்? விடை: உணவுகளின் மனம் மற்றும் சுவை போன்றவற்றில் உள்ள இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும்போது அவை கெட்டுப்போன உணவுகள் என்று அறியலாம். கேள்வி எண் 9. எதிலிருந்து பெறப்பட்ட உணவுகள் சில நாட்களில் அழுக ஆரம்பிக்கின்றன? விடை: தாவரங்களில் இருந்து பெறப்பட்ட உணவுகள். கேள்வி எண் 10. உணவு கெட்டுப்போவதற்கு காரணமான பல்வேறு காரணிகள் எவை? விடை: காற்று மற்றும் ஆக்சிஜன், ஈரப்பதம், வெளிச்சம், நொதிகள், நுண்ணுயிரிகள் மற்றும் வெப்பநிலை போன்றவையே உணவு கெட்டுப்போவதற்கு காரணமான காரணிகள் ஆகும். கேள்வி எண் 11. உணவின் நிறம் மற்றும் மனம் ஆகியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகள் எவை? விடை: காற்று மற்றும் ஆக்சிஜன். கேள்வி எண் 12. உணவை உண்ணத்தகுந்த நிலையில் வைத்திருக்க உதவும் காரணி எது? விடை: ஈரப்பதம். கேள்வி எண் 13. காய்கறிகள் மற்றும் பழங்கள் சுருங்குவதற்கு காரணமான காரணி எது? விடை: ஈரப்பதம். கேள்வி எண் 14. உணவில் ஈரப்பதம் குறைவதற்கு காரணமான நிகழ்வு எது? விடை: நீராவி போக்கு. கேள்வி எண் 15. எவ்வித உணவுகளில் நீராவி போக்கின் காரணமாக ஈரப்பதம் குறைகின்றன? விடை: இறைச்சி, மீன் மற்றும் பாலாடை கட்டி. கேள்வி எண் 16. எத்தகைய நிகழ்வுகள் மூலம் நொதிகள் உணவில் உள்ள மூலக்கூறுகளை சிதைவடைய செய்கின்றன? விடை: ஆக்சிஜனேற்றம், பழுப்பு நிறமாக மாறுதல் மற்றும் பழுத்தல். கேள்வி எண் 17. நுண்ணுயிரிகள் சில குறிப்பிடுக. விடை: காளான், பூஞ்சை, ஈஸ்ட், பாக்டீரியா. கேள்வி எண் 18. நுண்ணுயிரிகள் எத்தகைய வெப்பநிலையில் வளரக்கூடியவை? விடை: குறைந்த வெப்பநிலையில். கேள்வி எண் 19. நுண்ணுயிரிகள் உணவில் வளர்ந்து பெருகும் போது உணவில் தன்மை என்ன ஆகும்? விடை: உணவு கெட்டுப்போகும். கேள்வி எண் 20. உணவின் நிறம் மற்றும் உயிர்ச்சத்தை
இழக்கச் செய்வதன் மூலம் உணவை கெட்டுப்போகச் செய்யும் காரணி? விடை ஒளி. கேள்வி எண் 21. எத்தகைய வெப்பநிலையில் உணவு கெட்டுப்போக ஆரம்பிக்கின்றது? விடை அதிக வெப்பநிலையில். கேள்வி எண் 22. எத்தகைய உணவுகள் உண்பதற்கு ஏற்றவை அல்ல? விடை கெட்டுப்போன உணவுகள். கேள்வி எண் 23. எத்தகைய உணவு உடல் நலக்கேட்டை உருவாக்கும்? விடை கெட்டுப்போன உணவுகள். கேள்வி எண் 24. கெட்டுப்போன உணவில் உள்ள நுண்ணுயிரிகள் எத்தகைய நோய்களை உருவாக்குகின்றன? விடை வயிற்றுவலி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் செரிமான கோளாறு. கேள்வி எண் 25. உணவு பாதுகாப்பு என்றால் என்ன? விடை உணவுப் பொருட்களை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் முறைகளை உணவு பாதுகாப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 26. எத்தகைய உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன? விடை சமைக்கப்படாத உணவுகளும் பாதுகாக்கப்படாத உணவுகளும் நன்முறையில் கையாளப்படாத உணவுகளும் கெட்டுப்போகின்றன. கேள்வி எண் 27. உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறைகள் என்னென்ன? விடை உலர வைத்தல், உப்பிடல், சர்க்கரை சேர்த்தல், உறைய வைத்தல், கொதிக்க வைத்தல், டப்பா மற்றும் பெட்டிகளில் அடைத்தல், பாதுகாக்கும் வேதிப்பொருட்களை சேர்த்தல். கேள்வி எண் 28. உலர வைத்தல் முறை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விடை சூரிய ஒளியில் காய வைத்து உணவில் உள்ள நீரை முற்றிலுமாக நீக்கும் முறைக்கு உலர வைத்தல் என்று பெயர். எடுத்துக்காட்டு தானியங்கள். கேள்வி எண் 29. உப்பிடல் வரையறு. விடை உணவில் உள்ள நீர் மற்றும் நுண்ணுயிரிகளை அகற்றுவதற்காக அவற்றுடன் உப்பு சேர்க்கும் முறையே உப்பிடல் ஆகும். எடுத்துக்காட்டு மீன் ஊறுகாய். கேள்வி எண் 30. உணவில் உள்ள நீரில் கரைந்து உணவை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் பொருள் எது? விடை சர்க்கரை. கேள்வி எண் 31. எந்த முறையில் பழக்கூழ் மற்றும் பழரசம் போன்றவை பாதுகாக்கப்படுகின்றன? விடை சர்க்கரை சேர்த்தல். கேள்வி எண் 32. உறைய வைத்தல் வரையறு. விடை உணவுப் பொருட்களில் நடைபெறும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி மற்றும் நொதிகளின் செயல்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு காய்கறிகள், பழங்கள். கேள்வி எண் 33. எந்த முறையில் உணவுப் பொருளில் உள்ள நுண்ணுயிரிகள் அழிக்கப்படுகின்றன? விடை கொதிக்க வைத்தல். கேள்வி எண் 34. பால் மற்றும் தண்ணீர் போன்றவை எந்த முறையில் பாதுகாக்கப்படுகின்றன? விடை கொதிக்க வைத்தல். கேள்வி எண் 35. காற்று புகாத வகையில் உள்ள டப்பா மற்றும் புட்டிகளில் உணவுகள் ஏன் அடைத்து வைக்கப்படுகின்றன? விடை உணவுகள் நுண்ணுயிர் நுண்கிருமிகளால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்காகவே டப்பாக்களில் அடைத்து வைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பால் பவுடர்.